இந்த 2ல ராகு இருக்கிறவங்களுக்கு எப்போ பாரு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேறாத ஒரு விஷயத்த இந்த ஜென்மத்தில் அதை சார்ந்தே நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு சொல்லி தவறான முறைகளில் சம்பாதிக்க. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த சுகங்களை அதிகமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு, இது மாதிரி சம்பவங்கள். பிஸ்னஸ் பார்ட்னருக்கு இது ஒரு பேராசையாக கூட சில சமயம். அந்த பொண்ணு என்னதான் இக்னோர் பண்ணா கூட, என்னதான் இவங்களை வேண்டான்னு மறுத்தாலும் அதை விடாம ஃபாலோ பண்றது, சேஸ். இனிமேலாவது நம்மளை மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு, உங்க ஆட்டிடியூடை தான் நீங்க மாத்திக்கணும். பிரணவமந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேது அப்படிங்கிறதே பொதுவாக வாழ்நாள் முழுக்க அது வக்கரம் பெற்ற கிரகங்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை மட்டுமே காட்டக்கூடிய கிரகம். மற்ற 7 கிரகங்களுடன் இணையும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி பலன்கள் தரும், அதை நம்ம வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கோவில் பரிகாரம் மூலமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயாரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ராகு அப்படிங்கிற கிரகம் இயற்கையாகவே அது வந்து ஒரு வக்கர கிரகம். அது வந்து மற்ற 7 கிரகங்களோட சேரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குமா, ஏற்றத்தை கொடுக்குமா, இல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துல இது நம்ம பொதுவான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் ராகு காம்பினேஷன் வந்து துவங்கிக்கும். ராகு அப்படிங்கிற கிரகம் சாயா கிரகம், அது எல்லாருக்கும் தெரியும். ராகு கேது 2 பேருமே. ராகு அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் இந்த பொருள் சார்ந்த விஷயத்துல ஆசையை நிறைய கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லைன்னு சொல்றோம். கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமா ராகுவை வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராகவே நம்ம எடுத்துப்போம். அதாவது எல்லாமே பொருள் ஆசை, இந்த மாதிரி ஆசைகளை வந்து தூண்டுறது அப்படிங்கிறது ராகுவுடைய இதுதான். இப்போ ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து எங்க உட்கார்ந்துருக்கோ நம்ம ஜாதகத்துல, அந்த பாவம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய முன் ஜென்மத்தில் முப்பிறவிகளில் நம்ம ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேறாத ஒரு விஷயத்த இந்த ஜென்மத்துல அதை சார்ந்தே நமக்கு வந்து ஒரு ஏக்கத்தையும் ஒரு தூண்டுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ போன ஜென்மத்துல வந்து நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். மேபி அந்த விஷயம் நமக்கு நடக்காம இருந்திருக்கும். இப்போ இந்த பிறவியில வந்து அதை சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஆசைகளை ஜாஸ்தி கொடுத்து கல்வி அப்படிங்கிற அந்த பாவத்துல தான் அது போய் உட்காரும். 1, 4 இல்ல 9ஆம் பாவத்துல போய் உட்காரும். இப்போ சப்போஸ் 2ஆம் பாவத்துல போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் பாவம்ங்கிறது என்னென்ன, குடும்பஸ்தானம் சொல்றோம், தனஸ்தானம் சொல்றோம், வாக்குஸ்தானம் சொல்றோம். சாப்பிட்ற விஷயமும் அந்த 2ஆம் இடம் தான், சுவை அப்படிங்கிறது. இந்த 2ல ராகு இருக்கிறவங்களுக்கு எப்போ பாரு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். அதுலேயும் மெயினாக இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதில் நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய பாவம் தானே, அர்த்த திரிகோணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த முப்பிறவியில் அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அது நடக்காமையே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இந்த பிறவியில் வந்து அந்த சார்ந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக அதை நோக்கியே இவங்களோட லைஃப் வந்து போகும். சில இடங்கள்ல வந்து அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி ஆகி அது ஒரு பேராசையா ஆகி சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு சொல்லி தவறான முறைகள்ல சம்பாதிக்கிறது, வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே எங்கெல்லாம் பேராசை இருக்கோ அங்கெல்லாம் ராகு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல நம்ம போய் மாட்டிக்காம அதை மேனேஜ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில சக்சஸ் நல்லா வந்துடலாம். பட் சில பேர் வந்து அது எக்ஸ்ட்ரீமா போய் அந்த வலையில மாட்டி அதனால அவங்களுக்கு ஒரு சிக்கலும் வந்து ஒரு தவிப்பு அப்படிங்கிறதும் வரும். ராகுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் கேது இருப்பார். அவர் வந்து இதுக்கு மாறாதான் அவர் செயல்படுவார். இங்க வந்து 2ஆம் பாவம்னா அங்க 8ஆம் பாவத்துல கேது இருப்பார். அப்போ அந்த 8ல கேது இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தையும் ஒரு ஆபத்தையும் ஒரு விபத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருப்பார். ஸோ இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழறது
அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. ஒரு ஜாதகத்துல இந்த இடங்கள்ல ராகு அமரக்கூடாது, பாக்கி இடங்கள் கூட ஓகே சமாளிச்சுக்கலாம், ஆனா இந்த இடங்கள் ரொம்ப ஆபத்தானது, இங்க ராகு இருந்தா இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு ஜாதகருக்குன்னா எந்த இடம்? எங்கெங்க அவர் இருக்கக்கூடாதுங்கிறத விட எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மற்ற பாவங்கள்லாம் கண்டிப்பா. இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். 3, 6, 10, 11 இந்த மாதிரி பாவங்கள்லாம் வந்து ஜென்ரலா ராகுக்கு சிறந்த பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். ஸோ அங்க ராகு இருக்கும்போது நிச்சயமா அது பிரம்மாண்டமாக்கினா நல்லது தானே. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட முயற்சிகளை வந்து விடாமுயற்சியாகி அதை ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ராகு அங்க இருக்கும்போது சிறப்பா செயல்படும். உழைப்பின் மூலமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குன்னு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நோய் அதிகமா அந்த ஒரு வருமா கேள்வி இருக்கு. ஏன்னா அப்படிங்கிற ருணரோக சத்ருன்னு எப்பவுமே சொல்லும்போது. நம்ம என்ன சொல்றோம், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ ஒரு கெட்ட பாவத்துல ஒரு கெட்ட கிரகம் உட்காரும் போது அது நல்லதா மாத்தி கொடுத்துரும் நமக்கு. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஆனா இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் ராகுக்கு சிறப்பு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். 10ல் ஒரு பாம்பு கிரகம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றோம். அதுல ராகு இருந்தா ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகத்துல நம்ம செய்யக்கூடிய ப்ரொஃபஷன், கர்மா ஒரு சிறப்பான உயர்நிலையை நம்ம அடையறதுக்கு அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப நேச்சுரலி அங்க ராகு இருக்கும்போது அதுவும் சிறப்பு தான். இதெல்லாமே சிறப்பான இடங்கள் தான். பட் மற்ற இடங்கள்ல வந்து ராகு உட்காரும் போது தான் சில சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு வரும். லக்னம் அப்படிங்கிறது நம்மளை பத்தியே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த லக்னத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும், அதீதமான ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆம்பிஷன் எல்லாருக்கும் இருக்கணும். அது நார்மலா ஒரு மனுஷனுக்கு ஆம்பிஷன் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். ஆனா அதுவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு ஒரு இம்சையாவும் ஆயிடும். அந்த பேராசையை ரொம்ப கொடுத்து அதனால இவங்க பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழலை கொடுத்துரும் இந்த லக்னத்துல ராகு இருக்கும்போது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு வாக்குஸ்தானம்னு வரும்போது கொடுத்த வாக்கை காப்பாத்தலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சுல வந்து ஒரு ஒரு கன்னிங்னஸ் அப்படிங்கிறது கூட இருக்கலாம், இல்ல ஒரு சுயநல சிந்தனை இருக்கலாம், நிறைய பொய் பேசுவாங்க, அந்த மாதிரியான சிக்கல்கள் உண்டு. ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில எப்படி வேணா அவங்க பேசுவாங்க மாத்தி மாத்தி. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு. 3ஆம் இடம் நல்லது அப்படின்ட்டீங்க. அடுத்தது 4ஆம் வீட்டுல ராகு இருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட்? 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இல்லையா, அப்போ அது தாயார் ஸ்தானமும் கூட. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த சுகங்களை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. சில பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வராம இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. எந்த ஒரு சூழலுக்கும் அவங்கள வந்து தயாரா வச்சுக்கணும். அவங்களோட தகுதி என்னவோ அதுக்கு மீறி அந்த லக்ஸரியஸ் லைஃப், நல்ல லைஃப்ல வந்து எல்லாமே காஸ்ட்லியா, உயர் ரகம், உயர்தரமான பொருட்கள், அந்த மாதிரியான ஒரு ஆசையை கொடுத்துரும் அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. தாயார் ஸ்தானம்னு வரும்போது தாயாருக்கு அது லக்னமா ஆயிடுறது இல்லையா, அப்ப தாயார் அந்த மாதிரி அதிக கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பாங்க. ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் கேது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா, அப்போ அந்த பாவத்துல பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல எல்லாம் ராகு இருந்தா அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜென்ரலா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாவங்கள். 5, 1, 5, 9 அப்படிங்கிறதுலாம் ஒரு புனிதமான பாவங்களாக கருதப்படுகிறது. ஏன்னா இதை வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பாவத்துல வந்து ராகு உட்காரும் போது கண்டிப்பாக ஒண்ணு புத்திரர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம், குழந்தைகள் மூலமாக. இந்த பாவம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா முதல் குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு தங்காம போகலாம். அதுக்குன்னு குழந்தை இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. முதல் குழந்தைக்கு ஏதான மிஸ்கேரேஜோ இல்லை அந்த குழந்தைக்கு ஏதான உடல் ரீதியாக பிரச்சனைகள், அந்த மாதிரியான சிக்கல்கள் வரலாம். அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். அப்போ முன்னோர்களுடைய கர்ம வினை, ஏன்னா ராகுனாலே தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய பாவத்திலேயே ராகு உட்காரும் போது வேண்டாத நட்சத்திரங்கள்ல போய் அவர் உட்காரும் போது, எதர் கேதுவோட நட்சத்திரத்திலே இருந்தாலோ இல்ல தன்னுடைய ராகு நட்சத்திரத்திலே இருக்கும்போதோ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கும். அது கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் அந்த தசா புக்தியே நமக்கு வரல அப்படின்னா
ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு அது லக்ன பாவமா அமையுது. குழந்தைகள் வந்து அதீத ஆசை பேராசையோடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அங்க இருக்கு. ஸோ 5ல் ராகு அப்படிங்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 6 வந்து சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. 7 லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 7. இங்கே ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிராளிகளுக்கு நம் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்ப 7ல ராகு இருக்கும்போது நேச்சுரலி லக்ன பாவத்துல கேது இருப்பாரு 7ஆம் இடத்துல, நேர் ஆப்போசிட்ல. நம்ம லக்னத்துல கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மனைவியாக வரக்கூடியவர் அல்லது கணவனாக வரக்கூடியவர் இல்லைன்னா பிசினஸ் பார்ட்னரா வரக்கூடியவங்களுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹைலி ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அதுக்கு ஈடு கொடுக்க நம்மளால முடியாது. அதனால வந்து சில கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே பிசினஸ் பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அப்ப பிரம்மாண்டம் தானே, அது ஒரு லாபமா நம்ம எடுத்துக்க முடியுமா எதுவா இருந்தாலும்? பிசினஸ் பார்ட்னருக்கு இது ஒரு பேராசையாக கூட சில சமயம் இருக்கலாம். நம்ம லக்ன பாவத்துல கேது இருக்கும்போது நமக்கு ஏமாற்றமாகவும் அவர்களுக்கு அது நல்ல விஷயமாகவும் அப்படியும் மாறலாம். நம்மளோட கடினமான உழைப்பு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூழலும் வரலாம். அதுக்கும் சில காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல 5, 8, 12 கனெக்ஷன் தொடர்பெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட உழைப்பும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதிராளிக்கு வந்து அது நன்மையா மாறிடும், நமக்கு வந்து அது நஷ்டமா ஆயிடும். ஸோ அப்படியும் சில சமயங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு 7ல ராகு இருக்கும்போது. 8ல் ராகு 8ல ராகு இருக்கும்போது நிறைய தடைகள், அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஏதான நோய்வாய்ப்படுறது, அதுவே ரொம்ப குரானிக்கா ஒரு வியாதி வந்து சரிப்படுத்த முடியாத அளவுக்கு குரானிக்கா மாறுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல தசாபுக்தியே நடக்கும்போது விபத்துகள், ஆபத்துகள், அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, வேற எந்த தீய கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கு, இது மாதிரி விஷயங்களையும் பார்த்து தான் அதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே 8ல ராகு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 9ல் ராகு 9ல் ராகு அதுவும் வந்து ஒரு பாக்யஸ்தானம், ஒரு தர்ம திரிகோணம் தான் அதுவும். ஸோ அந்த பாக்யஸ்தானத்துல ராகு இருக்கும் போதும் தகப்பனார் ஸ்தானம் இல்லையா 9ஆம் இடம்ங்கிறது, தகப்பனாருக்கு அதீத ஆசைகள், ரொம்ப பிரம்மாண்டமான இதெல்லாம் அவருக்கு இருக்கும், ஆஸ்பிரேஷன்ஸ். தகப்பனார் வழியில இவங்களுக்கு ஏதான சிக்கல்கள் ஏற்படலாம். 9ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது சில சமயங்கள்ல வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த 9ல இருக்கிற ராகு நம்மளுக்கு அது மாதிரி கொடுக்கும். 11ல ராகு இருந்தாலும் நல்லதுதான், லாபஸ்தானம் தான், அதுவும் நல்ல இடம் தான், ராகுக்கு நல்ல இடம் தான் அது. 12 மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் 12ல் ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அங்க குரு இருக்காரு கூட, இல்ல குரு பார்த்துட்டாரு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ராகு மட்டும் இருக்காரு, இல்ல சனியும் சேர்ந்து இருக்காரு, இந்த மாதிரி பாவ கிரகங்களோடும் சேர்ந்து இருந்ததுன்னா அது சில விபரீதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். 12ல ராகு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, வம்பு வழக்கில் மாட்டிக்கிறது, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி, இல்லைன்னா பணம் வந்து கையாடல் பண்ணி அதில் வந்து இந்த ஸ்கேம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இல்லை பெரிய நஷ்டம் வந்து விரயமாறுது, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஸோ எது வேணால் நடக்கலாம். ஆனால் 12ல ராகுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இல்லை இது எதுவுமே கிடையாதுன்னா கூட உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பண்ணுறது, அது மாதிரியும் ஆகலாம். மற்ற 7 கிரகங்களோட ராகு இணையும் பொழுது சூரியன் ராகு இணைவு ஒருவர் ஜாதகத்துல இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? பாசிட்டிவ்னு இதுல சொல்ல முடியாது. ஏன்னா சூரியனோட எந்த ஒரு பாம்பு கிரகம் சேர்ந்தாலுமே அதை கிரகண யோகம் சொல்றாங்க. கிரகணம் ஒரு இருள் சூழ்றது அப்படிங்கிற மாதிரி, சூரியன்கிறது ஒரு ஒளி கிரகம், அதோட இந்த மாதிரி ஒரு சாயா கிரகம், இருள் கிரகம் சேரும்போது அதுக்கு உண்டான அந்த பாதகம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். பட் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கங்கிறது அகெயின் ரொம்ப 5 டிகிரிக்குள்ளே அவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு மோசமான சேர்க்கை தான். 15 டிகிரி 20 டிகிரி கேப்பில் இருக்கும். அப்படி இருந்தால் அதை சேர்க்கைன்னே சொல்ல வேண்டாம். ஏன்னா பாவப்படி பார்த்தா அது வேற வேற பாவங்கள்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக சேர்க்கைன்னு எடுத்து பயப்பட வேண்டாம். பட் இந்த 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள இந்த க்ளோஸ்னஸ் இருக்கும்போது தகப்பனார் அப்படிங்கிற அந்த காரகம் விஷயத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு கெடுதல் இருக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியனுக்கு உண்டான அந்த கிரக காரகத்தை எடுத்து அதை சார்ந்த நோய் அப்படிங்கிற விஷயத்துலையும் பாதகம் வரலாம்.
அது எந்த பாவம்ங்கிறத பொறுத்து இருக்கு. இதுல நோய் நம்ம எடுக்கும்போது தீர்க்க முடியாத நோய்கள் ப்ரொலாங் ஆயிட்டே போயிருக்கும், இதற்கு தீர்வே கிடைக்காது அப்படிங்கும்போது இந்த சூரியன் ராகுனா என்ன மாதிரி நோய்கள் வரும்? ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கர்மத்தினால் வந்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெப்ரசி போன்ற விஷயங்கள், வெண்புள்ளிகள்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்கின்ல வருது, அது சீமா அப்படிங்கிறது, சொரியாசிஸ், இந்த மாதிரி நோய்கள்லாம் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலே தீராத நோய்களாக இருக்கும். இல்லை சூரியனோடைய கெட்டு போனதுனால ஒருவேளை நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்யூனிட்டி டிஸார்டர், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூரியனுடைய காரகத்தில் வர்றதுனால, சூரியன் ராகுவோட இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். அடுத்ததாக சந்திரன் ராகு இணைவு, ஸோ தாயார் ஸ்தானத்தை குறிக்கும். இதை தாண்டி மற்ற விவரங்கள். சந்திரன் அப்படின்னாலே இமோஷன்ஸ், நம்ம மனம் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ ராகுவோட சேரும் போது என்ன ஆகும், ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதை விடவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பொண்ணை லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்த பொண்ணு என்னதான் இக்னோர் பண்ணா கூட, என்னதான் இவங்களை வேண்டான்னு மறுத்தாலும் அதை விடாம ஃபாலோ பண்றது, சேஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணம் இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே மைண்டு தான். ஸோ அந்த மைண்டோட கண்ட்ரோல் டோட்டலி இந்த ராகு கிட்ட போயிடும். அப்ப ராகுங்கிறது என்ன, பேராசை, கிரீடுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை கொடுத்துடும். சந்திரனும் ஒளி கிரகம் தான். ஒளி கிரகங்களுக்கு இந்த இருள் சூழ்ந்தாலே அது ஒரு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஹைப்பர் பிஹேவியர் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். இந்த குழந்தைகள் ஆட்டிசம் வருதெல்லாமும் இதை குறிக்கக்கூடிய ஆட்டிசம் பொறுத்த மட்டும் அது கேதுவோட போயிடும். இங்க ராகுன்னு வந்தா ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், பிடிவாதம் பிடிச்சி அழறது, ஒரு விஷயம் வேணும்னு நடு ரோடா இருந்தாலும் புரண்டு புரண்டு அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போயிடும். குழந்தைங்க மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களே அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த உறவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுலேயும் அது ஒரு களத்திர ஸ்தானத்தில் போய் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு லைஃப்பில் இது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி ராகு, இதுவும் இருட்டு கிரகம், அதுவும் இருட்டு கிரகம், இரண்டும் இணையும் பொழுது என்ன மாதிரி பலன்கள்? இது டிகிரியை பொறுத்து தான் இருக்குது. இது கூட இப்போ சனி ராகு காம்பினேஷனில் பெருசாக கெடுதல்னு நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. இதில் ஓரளவுக்கு சாதனை பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த சனி ராகு காம்பினேஷனில் மோசம்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே நம்ம பாவ கிரகங்களாக தான் சொல்கிறோம். சனியையும் ராகுவையும் ஒன்று மேலே ஒன்று ரேக் கன்ஜங்க்டாக இருந்ததுன்னா அது ஒரு விதமாக பலனை கொடுக்கும். இது எல்லாமே அந்த டிகிரியை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். வெறும் இந்த கிரகத்தை மாத்திரமே வச்சு ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியறதில்ல. ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கார், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற பலன்களையும் சொல்லணும். அடுத்ததாக குரு ராகு சேர்க்கை. குரு ராகு சேர்க்கை ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது குரு சண்டாள யோகம்னு சொல்றாங்க. இங்கேயும் ஆசைகள்லாம் அதிகமாக கொடுக்கும், எல்லாம் பண்ணும். இருந்தாலும் குரு பக்கத்தில் இருக்கும்போது ராகு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாருன்னு சொல்லலாம். குரு கிட்ட எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. அதில் ஒன்றும் பெருசாக கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. குருவால் பார்க்கப்பட்டாலும் கூட அவர் கோதண்ட ராகு அப்படின்னு ஆயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் அங்கே கிடைக்கிறது. குரு ராகு காம்பினேஷனை பற்றி பேசுகிறோம். நிறைய பேருக்கு இதே இடத்துல அந்த குரு வக்கரம் பெற்றிருக்கும். அப்போ ராகு ஆல்ரெடி வக்கரம், குரு அந்த இடத்துல யாருக்கெல்லாம் வக்கரமா இருக்கோ என்ன மாதிரி பலன்கள் தரும்? அதாவது வக்கரம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம ஒரு இல்யூஷன் தான். அது வக்கரம்னா எல்லாரும் ரிவர்ஸ் கிரகம் போகிற மாதிரி நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆனால் ராகு கேது நிஜமாவே அவங்க எப்பவுமே வக்கரமாக போகிற கிரகங்கள் தான். அது ரிவர்ஸில் போகிற கிரகம் தான். இங்கே குருவும் வக்கரமாக இருந்து ராகுவும் வக்கரமாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் கிடையாது. வக்கரம்ல இருந்தால் இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம். அவரோட டைரக்ஷன் வேற பக்கமாக இருக்கும், இவரோட டைரக்ஷன் வேற சைடாக இருக்குது. அதனால இதில் சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் வராது. இங்க கெடுதல் அப்படிங்கிறதும் இங்க எடுத்துக்க வேண்டாம். இப்ப குரு வக்கரமா இருந்து குரு ராகுவுடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்கரமான ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது, அதாவது எஸ்பெஷலி சாயா கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கும்போது அது நல்ல பலனையே கொடுத்துட்டு போயிடும். அதுல பயப்படக்கூடிய அவசியம். ஈவன் கேதுவா இருந்தாலும் அந்த மாதிரிதான். கேதுவே கூட அது வக்கரம் பெற்ற கிரகம். அது இப்ப இன்னொரு வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில், நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது அது கெட்ட பலனுக்கு பதிலாக நல்ல பலனா கொடுத்துட்டு போயிடும். அடுத்ததாக செவ்வாய் ராகு காம்பினேஷன். செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான் கொஞ்சம் அது ஒரு ட்ரெட்ஃபுல் காம்பினேஷன். ஒரு பெண் ஜாதகத்துல குறிப்பாக பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல காம்பினேஷன் கிடையாது. ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்,
ஹார்மோன்ஸ்லேயே பிரச்சனை இருக்கலாம், இந்த பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் கோளாறு இருக்கலாம், ஹீமோக்ளோபினில் பிரச்சனை இருக்கலாம். எல்லாருக்கும் நான் சொல்லலை, எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பிளட் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் கூட இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கும். இது ரொம்ப ஒரு ரிஸ்கியான காம்பினேஷன் தான் இது. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப அதீத பேராசை, செக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸில். அதனால எல்லாரும் இதை பார்த்து பயந்துடக்கூடாது. இது மாதிரி இதில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் தான் இருக்குது. இந்த காம்பினேஷனை வந்து ரொம்ப சிறப்புலாம் சொல்ல முடியாது. அது இவங்க பேச்சே வந்து ரொம்ப அப்யூசிவாக இருக்கும், ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க மாட்டாங்க யாருக்குமே. இவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஏண்டா இவங்க வராங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரை கொடுத்துடும். இதெல்லாம் வந்து பொதுவான பலன் தான். ஒருவருக்கு இப்படி இருக்கு, அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் முறையில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சமாவது தப்பிக்கலாம் அப்படின்னா என்ன? சரி, இதை வந்து பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது மாதிரி சொன்னால் அது பொய். கிரகம் வந்து மாறாது, நம்ம மாறணும். மாற்றங்கள் நம்மிடம் தான் வர வேண்டும். இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவேன். இது வந்து ஒரு உக்கிரகமான தெய்வங்களை வழிபடுறது, அதாவது வாராகி மாதிரி தெய்வம், பத்ரகாளி, காளி ஸ்வரூபத்துல இருக்கிற அந்த உக்கிரக தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை இவங்க வழிபடலாம். அடுத்ததாக புதன் ராகு காம்பினேஷன். புதன் ராகு காம்பினேஷன் எப்படின்னா, புதன் புத்தி, ராகு எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டம், விபரீதமா அவருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அதீதமான ஒரு ஆசை, இதெல்லாம். அப்போ ஒரு புத்தி காரகன் போய் ராகுவோட சேரும்போது அவனுடைய புத்தியில வந்து எப்பவுமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மென்டல் அப்ரெஷன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பதட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிறதுனால சில முடிவுகளை தவறாக எடுத்துருவாங்க. ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு பல விஷயத்த பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. எப்பவுமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறவங்களாம் நிதானமாக செயல்படணும். ஹேஸ்டியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அவசரமாக போய் எதுலையாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிதானம் தேவை. சுக்ரன் ராகு காம்பினேஷன். சுக்ரன் ராகு அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே ஒரு ஜாலியான போக்கு. சுக்ரன் அப்படிங்கிறவரும் உல்லாசமா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம். ராகு கேட்கவே வேண்டாம், அவரும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு கிரகம் தான். இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகும், அந்த கேளிக்கை, உல்லாச சல்லாபம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான ஆசை, ஈடுபாடு. ஜல ராசியில போய் உட்காரும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸுங்கிற விஷயத்துல போய் மாட்டிப்பாங்க. லிக்கர் சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, இன் அதர் வேர்ட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நெருப்பு ராசியில் இருக்கும்போது சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, செயின் ஸ்மோக்கிங் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்ல கொண்டு போயிடும். எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் இவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆடம்பரம், ஒரு நாகரீகம் இல்லாமல் உடை உடுத்திக்கிறது, அந்த மாதிரியான போக்கெல்லாம் கொண்டு போயிடும். ஒரு மாடஸ்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ராகு, அதனுடன் இணைந்த கிரகங்கள், அதே மாதிரி எந்தெந்த பாவங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விலாவரியாக நல்ல ஒரு பதிவாக நேயர்களுக்கு கொடுத்தீங்க. பயனுள்ள ஒரு பதிவாகவே இருந்தது. நன்றி. நன்றி.